ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு 33 சைஸ் உள்ள ப்ளவுஸ் கட்டிங் தான் பார்க்க போகிறோம். இந்த கிளாத் வந்து 97 சென்டிமீட்டர் தான் இருக்குது. நமக்கு போதும். நம்ம வந்து இப்போ மார்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். எப்போதும் மார்க் பண்ண ஸ்டார்ட் பண்ண முன்னாடி வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து அயர்ன் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ எப்போதும் போல் வந்து கிளாத்தை வந்து என்னோடய சைடு வந்து ஃபோல்டிங்கு, எனக்கு ஆப்போசிட்டில் வந்து ஓப்பன் சைடு இருக்க மாதிரி நம்ம அடித்து போட்டிருக்கேன். கீழே ராய்ஜஸ் வந்து அன்ஈவனாக இருந்தால் அதை மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துருங்க. இதுக்கு மேலே ப்ளவுஸோட பின்பக்கம் வந்து மடித்து அடிப்போம். அதுக்காக ஒரு 1.5 இன்ச்சு வித்து இருக்க மாதிரி மார்க் பண்ணிவிட்டு லைன் போட்டு எடுத்துக்கிறேன். இந்த சைஸ் வந்து கஸ்டமரோட பாடியிலேருந்து எடுத்த அளவுகளை தான் நம்ம இப்போ மார்க் பண்ண போகிறோம். இந்த 1.5 இன்ச்சு மார்க் பண்ணதுக்கு மேலே வந்து ப்ளவுஸோட உயரம் வந்து 14 இன்ச்சு. அது கூட வந்து தையலுக்கு 1/2 இன்ச்சை சேர்த்து நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ 14 இன்ச்சு மார்க் பண்ணதில் வந்து ஒரு லைன் போட்டு எடுத்துக்கிறேன். அதுக்கு மேலே வந்து ஷோல்டர் ஜாயினிங்காக 1/2 இன்ச்சு சேர்த்து மார்க் பண்ணிவிட்டு அதிலே நான் லைன் போட்டு எடுத்துக்கிறேன். இந்த ப்ளவுஸோட நெக்கு வித்து வந்து 2.25 இன்ச்சு. நான் கிராஸ் பீஸ் கொடுத்து தான் ஸ்டிச் பண்ண போகிறேன். அதனால் 2.25 இன்ச்சு. ஷோல்டர் வந்து 2 இன்ச்சு ப்ளஸ் வந்து 3/4 இன்ச்சு தையலுக்கும் சேர்த்து நான் மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த 3/4 இன்ச்சில் வந்து 1/4 இன்ச்சு வந்து நெக்கு ஸ்டிச் பண்ணவும் 1/2 இன்ச்சு வந்து ஸ்லீவ் ஜாயின் பண்ணவும் சேர்த்தே நான் மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன். பேக் நெக் உயரம் வந்து 8.5 இன்ச்சு. அதை மார்க் பண்ணிவிட்டு ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். அடுத்து ஆம்கோல் ஹைட்டு வந்து ரெடி அளவுலேருந்து 5 இன்ச்சில் நான் மார்க் பண்ணியிருக்கேன். அதே 5 இன்ச்சை வந்து கொஞ்சம் தள்ளி மார்க் பண்ணிவிட்டு எல் ஷேப் மாதிரி நம்ம போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நெக்குக்கு வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி வந்து போட்டுட்டு இதில் வந்து நெக்கு வந்து நம்ம ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ப்ளவுஸோட செஸ்ட்டு வித்து வந்து 8.25 இன்ச்சு ப்ளஸ் வந்து 1 இன்ச்சை சேர்த்து நான் 9.25 இன்ச்சுன்னு மார்க் பண்ணிவிட்டு 1.5 இன்ச்சு தையலுக்கும் சேர்த்து நான் மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன். அதாவது அப்பர் பாடி வந்து 33 இன்ச்சு. 33 வந்து 4ஆல் வந்து வகுத்துட்டோம் அப்படின்னா 8.25 இன்ச்சு வரும். அந்த 8.25 கூட 1 இன்ச்சு மட்டும் சேர்த்துட்டு 9.25 இன்ச்சு ப்ளஸ் வந்து 1.5 இன்ச்சு தையலுக்கும் சேர்த்து நான் மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ ஆம்கோல் வளைவு வந்து நம்ம ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம். ஆம்கோலோட ஹைட்டில் வந்து மிட் பாயிண்ட் வந்து மார்க் பண்ணிவிட்டு ஃப்ரெஞ்ச் கர்வ் யூஸ் பண்ணி ஆம்கோலோட ரவுண்டு வந்து நான் போட்டு எடுத்துக்கிறேன். இந்த ப்ளவுஸோட டோட்டல் ஆம்கோல் ரவுண்டு வந்து 15 இன்ச்சு. ஒரு சைடு வந்து 7.5 இன்ச்சு வரணும். இப்போ அது வருதான்னு நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். எனக்கு 7.5 இன்ச்சுக்கும் அதிகமாகவே வருது. நான் 2 டைம் வந்து செக் பண்ணி எடுத்துட்டேன். எனக்கு அதிகமாகவே வருது. இப்போ என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு போட்ட ரவுண்டுக்கு ஒரு 1/4 இன்ச்சுக்கும் கம்மியாக வந்து மேலே ஏற்றி போட்டுட்டு நான் இப்போ வந்து செக் பண்ணி பார்த்துக்கிறேன். ஷோல்டர் ஜாயினிங்காக 1/2 இன்ச்சு மார்க் பண்ணதை விட்டுட்டு மேலே வந்து ஒரு ரவுண்டு போட்டுட்டு நான் இப்போ செக் பண்ணி பார்க்குறேன். கரெக்டாக வந்து எனக்கு 7.5 இன்ச்சு வருது. இந்த மாதிரி நமக்கு தேவையான ஆம்கோல் ரவுண்டு வந்து வரலை அப்படின்னா 1க்கு 2 டைம் செக் பண்ணி பார்த்துட்டு ஆம்கோலோட ஹைட்டை வந்து மேலேயோ கீழேயோ இல்லை ஆம்கோலோட ரவுண்டை வந்து மேலே கீழே வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போட்டு எடுத்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு ஆம்கோலோட ஹைட்டில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணாமல் ஆம்கோலோட ரவுண்டை வந்து ஃபஸ்ட்டு செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப அதிகமாக வந்தால் மட்டும் அந்த ஹைட்டை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். இவ்வளோ தான் ப்ளவுஸோட பேக் பார்ட் வந்து மார்க்கிங் முடிச்சாச்சு. இதை அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அரை இன்ச்சுக்கு அதிகமாக வந்து ஆம்கோலில் வந்து வித்தியாசம் வந்துச்சு அப்படின்னா வந்து ஆம்கோலோட ஹைட்டை வந்து கீழே இறக்கியோ இல்லை மேலே ஏற்றியோ போட்டு நீங்கள் மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க.
இப்போ இந்த மாதிரி கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் செஸ்ட் வித்து கீழே ஃபோல்டிங்ட்டெல்லாம் சிசர் கட்டு கொடுத்து எடுத்துக்கோங்க. அடுத்து ஸ்லீவ் வந்து நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு ஃபோல்டிங் இருந்ததை இன்னொரு ஃபோல்டிங் வர்ற மாதிரி மடித்து போட்டிருக்கேன். என்னோட சைடு வந்து 2 ஃபோல்டிங் இருக்குது. எனக்கு ஆப்போசிட்டில் வந்து 4 ஓப்பன் சைடு இருக்க மாதிரி நான் கிளாத்தை ஒரு வாட்டி மடித்து போட்டிருக்கேன். இது லைனிங் ஸ்லீவு, அதனால் ஸ்லீவோட ஃபோல்டிங்காக 1/2 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு அதுலேருந்து ஸ்லீவோட உயரம் வந்து 5.5 இன்ச்சு ப்ளஸ் 1/2 இன்ச்சு தையலுக்கும் சேர்த்து நான் மார்க் பண்ணி எடுத்திருக்கேன். கீழே அந்த அண்டராக மார்க் பண்ணுறதுக்காக ஒரு 3 இன்ச்சு வந்து மார்க் பண்ணிவிட்டு அதில் வந்து நான் ஆம்கோலோட ரவுண்டு வந்து 6.5 இன்ச்சுன்னு மார்க் பண்ணி எடுத்திருக்கேன். ஸ்லீவோட ரவுண்டு 5.25 இன்ச்சு ப்ளஸ் வந்து 1.5 இன்ச்சு தையலுக்கும் சேர்த்து மார்க் பண்ணிவிட்டு இந்த மார்க்கிங் நேர் வந்து நம்ம லைன் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ 6.5 இன்ச்சு ஆம்கோல் ரவுண்டு மார்க் பண்ணதை ஃபோல்டிங் வரைக்கும் லைன் போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி லைன் போட்டதுக்கப்புறம் 6.5 இன்ச்சோட மிட் பாயிண்ட் வந்து மார்க் பண்ணிவிட்டு அதே மார்க்கிங்கை இந்த பக்கமாக ஸ்ட்ரைட் பண்ணி லைன் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ அந்த லைனில் வந்து ஒரு மிட் பாயிண்ட் இருக்கும். அந்த மிட் பாயிண்ட்டுக்கு வந்து வெளியில் 1/2 இன்ச்சும் கீழே வந்து 1/4 இன்ச்சும் சேர்த்து நீங்கள் மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. 1/2 இன்ச்சு வந்து பேக் சைடு வர்ற ஆம்கோல், 1/4 இன்ச்சு வந்து ஃப்ரண்ட் சைடு வர்ற ஆம்கோல் ரவுண்டு. உங்கள்கிட்ட ஃப்ரெஞ்ச் கர்வ் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி நீங்கள் ஃப்ரண்ட் சைடு பேக் சைடு வர்ற ஆம்கோல் வந்து வரைஞ்சி எடுத்துக்கோங்க. இப்போ பேக் சைடு வர்ற ஆம்கோலை வந்து நான் செக் பண்ணி பார்க்குறேன். கரெக்டாக வந்து எனக்கு 7.5 இன்ச்சு வருது. இப்போ அந்த மிட் பாயிண்ட்டுக்கு 1/4 இன்ச்சு உள்ளே வந்து மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் ஃப்ரண்ட் சைடு வர ஆம்கோல் வந்து ட்ராப் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்லீவில் ரொம்ப சுருக்கம் வந்துச்சு அப்படின்னா வந்து நீங்கள் 1/2 இன்ச்சில் வந்து இந்த டெப்த்து கொடுங்க, இல்லைன்னா 1/4 இன்ச்சு வந்து போதுமானது. எப்போதுமே ப்ளவுஸ் வந்து போட்டதுக்கப்புறம் பாருங்கள் பாடி பீஸில் வந்து சுருக்கம் வருதா இல்லை ஸ்லீவில் வந்து சுருக்கம் வருதான்னு. அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நீங்கள் டெப்த்து கொடுத்து எடுத்துக்கோங்க. பாடி பீஸில் வந்து சுருக்கம் வந்தால் 1/2 இன்ச்லையும், ஸ்லீவில் வந்து ரொம்ப சுருக்கம் வந்தால் 1/2 இன்ச்லையும் வந்து நீங்கள் கொடுக்கும்போது வந்து மோஸ்ட்லி வந்து சுருக்கம் வந்து ரொம்ப கண்ட்ரோல் ஆயிரும். இப்போ இவ்வளவு தான் ஸ்லீவோட மார்க்கிங்ஸ் வந்து முடிச்சாச்சு. இதை அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்லீவ் கட் பண்ணிவிட்டு சென்டரில் வந்து ஒரு நாட்ச் கொடுத்துட்டு ஸ்லீவை ஓப்பன் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் சைடு வர ஆம்கோல் டெப்த்து வந்து நீங்கள் அப்படியே கட் பண்ணி எடுத்துருங்க. ஃப்ரண்ட் சைடு வர்ற அந்த டெப்த்து வந்து நீங்கள் கட் பண்ணதுக்கப்புறம் ஒரு நாட்ச் இல்லாட்டி ஒரு மார்க் வந்து கொடுத்து எடுத்துக்கோங்க. அது ஃப்ரண்ட் சைடு வருது அப்படிங்கிறதுக்காக. அடுத்து ஃப்ரண்ட் பீஸ் வந்து நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். இது கிராஸ் கட்டிங் ப்ளவுஸு. மிச்சம் இருக்க கிளாத்தை வந்து நான் கிராஸாக போட்டுட்டு பேக் பீஸ் அது மேலே வச்சுட்டு பேக்கில் என்ன மார்க்கிங் இருக்கோ அதையே நான் மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன். எந்த அளவுமே வந்து எக்ஸ்ட்ரா சேர்க்க வேணாம். பேக்கில் வந்து என்ன மார்க் பண்ணியிருந்தோமோ அதே மார்க்கிங்கே இதில் மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. சைட்லையும் இதில் இருக்க அளவே வந்து நான் மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன். ஃப்ரண்ட்டில் வந்து டாட்டு பிடிப்போம், அதுக்காக எக்ஸ்ட்ராலாம் வந்து எதுவும் விட வேணாம். இதில் இருக்க மார்க்கிங்கை அப்படியே வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பேக் பார்ட்டை வந்து எடுத்துட்டு ஆம்கோலோட ஹைட்டை வந்து நான் திரும்ப போட்டு எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு போட்ட வளைவுக்கு 1/2 இன்ச்சு உள்ளதுலேயே ஃப்ரண்ட் சைடு வர்ற ஆம்கோலுக்கு வந்து நான் டெப்த்து கொடுத்துருக்கேன். அடுத்து நெக்கு வந்து நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்கு வந்து 6 இன்ச்சு நான் 5.25 வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்கள் அடித்து திருப்புறா இருந்தால் நீங்கள் 6 இன்ச்லேயே வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஒரிஜினல் ஹைட் என்னவோ அதிலே நீங்கள் மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. இல்லை கிராஸ் பீஸ் வந்து கொடுத்து ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து நெக்கு தைக்கிறதுக்காக 1/4 இன்ச்சை வந்து விட்டுருங்க. அதாவது 6 இன்ச்சு அப்படின்னா வந்து நீங்கள் 5.25 அந்த மாதிரி மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க.
அடுத்து ஃப்ரண்ட் ஹைட்டு வந்து ஷோல்டரில் இருந்து 13 இன்ச்சில் நான் மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன். அதே 13 இன்ச்சை வந்து கொஞ்சம் தள்ளி நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வந்து லைன் போட்டு எடுத்துக்கலாம். அடுத்து டாட் மார்க் பண்ணுறதுக்காக நெக் ரவுண்டை வந்து 2.5 இன்ச்சு ப்ளஸ் வந்து அதுக்கப்புறம் டாட்டுக்காக 1.5 இன்ச்சு நான் மார்க் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த 2 சைடுமே சைடு உயரம் வந்து நான் 2 இன்ச்சுன்னு மார்க் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் 2 இன்ச்சு வரைக்கும் அதோட ஹைட்டு கொடுக்கும்போது வந்து பட்டி வந்து கொஞ்சம் மேலே ஏறின மாதிரி வரும். பார்க்க வந்து கப்பு வந்து ரொம்ப எடுப்பாக தெரியும். விருப்பம் இருக்கிறவங்க வந்து இந்த மாதிரி வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. அப்படி எடுப்பாக வேணாம், கொஞ்சம் இறங்கி இருந்தால் போதும் அப்படின்னா வந்து நீங்கள் ஒரு 1.25 இன்ச்சு இல்லை 1.5 இன்ச்சில் கூட அது டெப்த்து கொடுத்து எடுத்துக்கலாம். ஆனால் இந்த கஸ்டமர் வந்து கொஞ்சம் எடுப்பாக வேணும் அப்படின்னாங்க. அதனால் நான் அதோட ஹைட்டு வந்து 2 இன்ச்சுன்னு மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ பட்டி வந்து மார்க் பண்ணுறதுக்காக அரை இன்ச்சு வந்து நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். இவ்வளோ தான் ஃப்ரண்ட்டோட மார்க்கிங் வந்து முடிச்சாச்சு. இதை அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்கு வந்து கொஞ்சம் அகலமாக வரணும் அப்படிங்கிறதுக்காக கழுத்தோட அகலத்தில் வந்து ஒரு 1/4 இன்ச்சு மட்டும் கூட்டி நான் மார்க் பண்ணி எடுத்திருக்கேன். அதாவது கழுத்து வந்து நல்லா ஸ்ட்ரெயிட்டாக வந்து அந்த ரவுண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக வந்து நீங்கள் கழுத்து அகலம் எவ்வளோ வச்சிங்களோ அதை விட வந்து ஒரு 1/4 இன்ச்சு அரை இன்ச்சு வந்து எக்ஸ்ட்ரா சேர்த்து மார்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ரவுண்டு வந்து அழகாக வந்து திரும்பும். இவ்வளோ தான் ஃப்ரண்ட்டு வந்து நம்ம கட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ டாட்டு பட்டி இது எல்லாத்துட்டையும் வந்து நம்ம சிசர் கட்டு கொடுத்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி முடிக்கும் போதே வந்து நீங்கள் சிசர் கட்டு இல்லாட்டி ஒரு மார்க் ஒன்று பண்ணிக்கிட்டிங்கன்னா தைக்கிறப்ப வந்து டைம் வந்து ரொம்பவே சேவ் ஆகும். இந்த டிப்ஸ் வந்து பிகினர்ஸுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். அடுத்து பட்டியோட லென்த்து வந்து எவ்வளோன்னு நம்ம மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம். பட்டியோட லென்த்து வந்து 10 இன்ச்சு வருது. இப்போ ஃபஸ்ட்டு பட்டியோட ஹைட்டு வந்து 3.25 இன்ச்சு வருது. அதே மாதிரி லாஸ்ட்டு பட்டியோட ஹைட்டும் வந்து 3.25 இன்ச்சு வருது. இப்போ மிச்சம் இருக்க கிளாத்தில் வந்து நம்ம பட்டி வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். எனக்கு கிளாத் வந்து அதிகமாக இருக்கிறதுனால வந்து நான் 1 இன்ச்சுன்னு மார்க் பண்ணியிருக்கேன். அதாவது அந்த பட்டியோட ஃபோல்டிங்காக 1 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு கம்மியாக இருந்தால் நீங்கள் அரை இன்ச்சே போதும். அரை இன்ச்சில் மார்க் பண்ணிவிட்டு லைன் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ பட்டியோட லென்த்து வந்து 10 இன்ச்சு, அதை மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு பட்டியோட உயரம் வந்து 3.25 இன்ச்சு வந்துச்சு, அதை மார்க் பண்ணிக்கலாம். மூணாவது பட்டியோட உயரமும் 3.25 இன்ச்சு வந்துச்சு. இது எல்லாமே மார்க் பண்ணிவிட்டு ஒரு போர்ட் ஷேப் மாதிரி நம்ம போட்டு எடுத்துக்கலாம். இவ்வளோ தான். இப்போ பட்டியும் மார்க் பண்ணி முடிச்சாச்சு. இதை அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். பட்டி வந்து எப்போதுமே வந்து ஒரு சைடும் வந்து நமக்கு 3 பீஸ் வேணும். அந்த மாதிரி வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இவ்வளோ தான். ப்ளவுஸ் வந்து நம்ம கட் பண்ணி முடிச்சாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.